என்ன திடீர்னு? வசுந்தராவோட 2வது குழந்தை துரதிருஷ்டவசமா தவறி போயிட்டதால ராகவ் நல்லபடியா பிறந்து வளரணும்னு வசுந்தரா அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா. அதுக்காக தான். பாட்டி என்ன சொல்றீங்க? ராகவ்க்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்ததா? ஆமாம்மா, வசுந்தராவுக்கு பிரசவ வலி வந்த அன்னைக்கு பயங்கரமான புயல். வசுந்தராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள பனிக்கூடம் உடைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டுட்டா. அப்போ ஒரு ஆண் குழந்தை இறந்தே பிறந்துச்சு. அந்த வருத்தத்துல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு இருந்தப்பதான் நம்ம ராகவ் பிறந்தான். இதே கதையை எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லுவாங்களோ தெரியல. இவனதான் ஒழிச்சு கட்ட முடியாம போயிடுச்சு. அதனால ராகவோட 27 வயசுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எடைக்கு எடை வாழைத்தாறு வச்சு துலாபாரம் கொடுக்கறதா ராகவோட அம்மா வசுந்தரா வேண்டிக்கிட்டா. அதான் ராகவுக்கு வர்ற வருஷம் 27 வயசு ஆக போகுது. கல்யாணமும் நடந்துருச்சு. நாம கண்டிப்பா இதை எப்படியும் செஞ்சே ஆகணும். இந்த மாசம் அம்மனுக்கு உகந்த மாசம். வர வாரத்துல ஒரு தேதியை குறிச்சு அதை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாட்டி, இன்வெஸ்டர்ஸ் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எதுக்கு துலாபாரம்லாம்? வசுந்தராவோட வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது நம்மளோட கடமை இல்லையாப்பா? அதையும் பிசினஸையும் சம்பந்தப்படுத்திக்க வேண்டாம். இது சாமி காரியம். இதுக்கு மேலே தள்ளி போட முடியாது. டேய், ஆமாண்டா. நான் கூட இந்த மாதிரி யாருக்கும் நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஓ மூலமா பார்த்து அதை எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆகாஷ் பிறந்தப்பவும் நாமளும் இப்படி ஒரு வேண்டுதலை வச்சிருக்கலாம்ல சுந்தரி. இதுக்கப்புறமாவது வசுந்தரா அக்கா ராகவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டட்டும். அதுக்குள்ள இந்த அரக்கர் கூட்ட தலைவனோட முகத்திரைய கிழிச்சிட்டாலே பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும். இந்த துலாபாரம் நடக்கிறதுக்குள்ள அட்லீஸ்ட் இவனுக்கு ஞாபகம் மறதி இருக்கிறது நிஜமா இல்ல நடிக்கிறானாங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். நான் கன்ஃபார்ம் பண்றேன்டா.